தினமொரு வசனம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். விளக்கம். இன்று எங்கு பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் தான். வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் சாலைகளிலும் வீதிகளிலும் கல்லூரி வளாகங்களிலும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என்ற அம்சமே மேலோங்கி நிற்கின்றன. உணர்ச்சிகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதிலேயே குறியாக உள்ள இன்றைய சமுதாய சூழ்நிலைகளின் நடுவில் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டிய கிறிஸ்தவ சபைகளிலும் கூடுவோம் ஆடுவோம் நடனமாடி கொண்டாடுவோம் என்ற கோஷத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் அங்கே சாத்தானின் வஞ்சனைகளுக்கு வாசல்கள் திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதே உண்மை. சபைகளிலே விசுவாசிகளுக்கு சரியான சத்திய வழி நடத்துதலும் ஆரோக்கியமான தேவ வேத வசன ஊட்டச்சத்தும் கொடுக்கப்பட வேண்டும். அவைகளை வழங்காத நிலையில் விசுவாசிகளுக்கு கவர்ச்சிகரமான நடன ஆராதனை சுவைகளையே வழங்குவதில் மட்டும் தீவிரமாயுள்ள பாஸ்டர்கள் அவர்களை கர்த்தருக்காக வாழ வைக்காமல் வழி தவறி போக வைக்கின்றார்கள் என்பது உண்மை. கத்தோலிக்க திருச்சபைகளில் இயேசுவை விட மாதா வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது போல இன்றைய பெந்தகோஸ்தே சபைகளில் இயேசு போதித்த ஆராதனையை விட தாவீது ஆடிய நடன முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இயேசு பவனியாக சென்ற வேளையில் கூட அங்கு சீடர்களோ பிறரோ தாவீதை போல நடனமாடி கொண்டாடவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நல்ல பாடல்களும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் நிறைந்த சந்தோஷமும் உற்சாகமான ஆராதனை வேலை அவசியமே. அதே வேளையில் அந்த ஆராதனை நவீன உலக கலாச்சாரத்தின் சாயலை அல்ல, தேவ பக்தியையும் தேவ பயத்தையும் பரிசுத்த சாயலையும் ஆவிக்குரிய உயர்ந்த ஒழுங்குகளையும் அவசியம் பிரதிபலிக்க வேண்டும். எத்தனைதான் பாடி ஆராதித்தாலும் ஆடி ஆராதித்தாலும் அந்த பக்தி பரவசம் யாவும் சற்று நேரத்தில் அடங்கி போய் விடும் என்பதே உண்மை. கர்த்தருடைய தெளிவான போதனைகளை உள்ளடக்கிய வெளிப்பாடும் வல்லமையும் நிறைந்த ஆவிக்கு ஏற்ற பிரசங்கங்கள் தான் ஜனங்களுக்குள் உண்மையான பக்தி விருத்தியை உருவாக்கும். நல்ல போதக திறனுடன் சரியாக போதித்து வழிநடத்த தெரிந்தவர்கள்தான் சபையை மேய்க்க தகுதியான பாஸ்டர்கள். ஆனால் அந்த போதக திறன் அலட்சியப்படுத்தப்பட்டு இன்று ஆட தெரிந்தவர்களும் பாட தெரிந்தவர்களும் தான் பாஸ்டர்களாகி வெற்றி பெற தகுதியானவர்கள் என்ற நிலைமை ஏற்பட்டது வேதனையானது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.